ஏன் இது மரச்செக்கு. மரச்செக்குலேருந்து வேர்களில் போட்டு செக்காடும். இது வேர்களில் எண்ணெய் தயார் பண்ணுறோம். இந்த வேர்களில் வந்து மரச்செக்கில் வந்து டெம்பரேச்சர் அதிகம் ஆகாது. டெம்பரேச்சர் பிலோ 40 டிகிரி டெம்பரேச்சருக்குள்ளே தான் இருக்கும். டெம்பரேச்சர் அதிகம் ஆகுனா கடல் நில வேர்களை எண்ணெய் கடலை எண்ணெயோட இயற்கை தன்மை மாறாது. உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதில் வந்து மோனோஸ்டாச்சுரேட்டட் ஆசிட் இருக்குது, உடலுக்கு ஆரோக்கியம். ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்குது, அது உடலுக்கு ஆரோக்கியம். இரும்பு செக்கில் ஆடினா டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாக இயற்கைத்தன்மை மாறிடும். டெம்பரேச்சர் கோல்டு க்ரஷிங், இது கோல்டு க்ரஷிங் சொல்லுவாங்க. இது வாகை மரத்தால் ஆனது செக்கு. இது நம்ம போட்டுக்கிறது வாகை மரத்தால் செக்கு ஆடினா உடலுக்கு அவ்வளோ நன்மை தரும். இதில் கடலைப்பருப்பு, எள்ளு, தேங்காய் மூணுமே ஆடுறோம் நாங்கள். எள்ளு எண்ணெயில் வந்து ஆயில் பப்புசிங் மரச்செக்கில் ஆடுற எள்ளு எண்ணெயில் வந்து அவ்வளோ எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஆயில் புல்லிங் பண்ணோம்னா அவ்வளோ உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆயில் பாத் எடுத்துக்கலாம். உடலுக்கு பச்சை எண்ணெயோட சாப்பிடலாம். வெறும் வயிற்றுல உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம். சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் பாத் எடுத்துக்கலாம். அவ்வளோ நாங்கள் எள்ளு எண்ணெய் நாங்கள் ஆடித்தரோம். சுத்தமான எள்ளில் கழுவி போட்டு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி ஆடித்தரோம். எள்ளு தேங்காயும் அந்த மாதிரி தான். தேங்காய் எண்ணெய் நம்மகிட்ட சுத்தமாக இருக்கும். எண்ணெய் அருமையான எண்ணெய். இப்போ கடலை எண்ணெய் வந்து உங்களுக்கு கோல்டு க்ரஷிங் என்னும்போது அதோட ஆயில் இயற்கை தன்மை மாறாது. கடலோட தன்மை மாறாமல் கரெக்டாக கிடைக்க மரச்செக்கில் போட்டு ஆடின எண்ணெயில் மட்டும்தான் கிடைக்கும். வேற இரும்பு செக்கிலெல்லாம் ஆடினோம்னா டெம்பரேச்சர் அதிகமாகுதுல அதோட தன்மை கெட்டு போகுது. தன்மை மாறிடும். அது இயற்கையோட தன்மை, அதோடைய எஃபெக்ட் நல்ல கொழுப்பில் அதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் மாறிடும். இது பிலோ இதோட ஆயிலோட டெம்பரேச்சர் பிலோ 40 டிகிரி, பிலோ 38 டிகிரி தான் இருக்கும். ஆயில் தன்மை நல்லா இருக்கும். கடல் எண்ணெயில் மரச்செக்கில் ஆடின எண்ணெய் சாப்பிட்டா உடல் ஆரோக்கியத்தை நல்லது. நம்ம முன்னோருங்கெல்லாம் வயசு 90 வயசு 100 வயசுல ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா மரச்செக்கில் ஆடின கடல் எண்ணெய் சாப்பிட்டு தான் ஆரோக்கியமா இருந்தாங்க. கடல் எண்ணெய் சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. நாங்கள் மரச்செக்கில் தான் ஆடி கொடுத்துன்னு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து கடலை எண்ணெய் பியூராக நம்ம செக்கில் அரைச்சி கொடுக்குறோம். மரச்செக்கு எண்ணெய் கடையில் விற்கிற பேக்கெட்டை நல்லா ரீஃபைன் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம கிட்ட பியூராக ஃபில்ட்ரு பண்ணாமல் ஆரோக்கியமாக கொடுக்குறோம். நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. இது வந்து கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க, ஆனால் இது குட் கொலஸ்ட்ரால். நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் இதை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. கொலஸ்ட்ரால் தான். ஆனால் இது நல்ல ஹெல்த்துக்கு நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. நம்ம உடம்புக்கு அத்தனை பிரச்சனைகள்லையும் நிறைய விதத்தில் சரி பண்ணுது. அதுக்கு கடலை மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட எள்ளு எண்ணெயும் இருக்குது. எள்ளு வந்து நம்மளோட பாடியோட ஹீட் டெம்பரேச்சரை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பல பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுது. ஆயில் பாத் எடுக்கும் போது நம்ம பாடியை ரொம்ப குளிர்ச்சியாக மெயின்டைன் பண்ணுது. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இதெல்லாம் நம்மளுடைய பாடியில் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணுது. தேங்காய் எண்ணெயில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுல கேரளா சைட் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம எல்லாமே செக்கில் ஆட்டி பியூராக கொடுக்குறோம். மரச்செக்கில் ஆட்டி நம்ம பியூராக கொடுத்துட்ருக்கோம். நம்பி வரலாம். இது இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஆற்காடு அண்ணா சாலை, ரொம்ப நியர்பை வாக்கபிள்லே இருக்குது. நீங்கள் பஸ் விட்டு இறங்கினே அண்ணா சாலை டர்ன் வேலூர் திரும்புறதுலேயே நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.